பொலிவுடன் மாலை நியூஸ். தென்காசி மாவட்டம் 3வது பொதிகை புத்தக திருவிழாவை முன்னிட்டு ரோலர் ஸ்கேட்டிங் பிரச்சார பயணம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் துவக்கி வைத்தார். வாசுதேவநல்லூர் மருத்துவக் கல்லூரி மாணவி மிஸ்பா குற்றாலம் செய்யது பள்ளி மாணவி சாஜிதா ஆகியோர் சாதனை சகோதரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பிற்கிணங்க புத்தக வாசிப்பை ஒரு மக்கள் இயக்கமாக எடுத்து செல்ல தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தென்காசி மாவட்டத்தில் 3வது பொதிகை புத்தக திருவிழா துவங்கப்பட்டுள்ளது. இந்த திருவிழா 15-11-2024 முதல் 24-11-24 வரை 10 நாட்கள் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு புத்தக திருவிழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் புத்தக ஊழியரான முகமது நஸ்ருதீன் ஜெலீலா தம்பதிகளின் மகள்கள் குற்றாலம் செய்யது மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவி சாதனை சுடர் விருது பெற்ற சாஜிதா ஜைனப், வாசுதேவநல்லூர் தங்கப்பள்ளம் யோகா இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் 1ஆம் ஆண்டு மாணவி சிங்கப்பெண் விருது பெற்ற மிஸ்பா நூருஸ் ஹபீபா ஆகியோர் ரோலர் ஸ்கேட்டிங் மூலம் கைகளில் தேசிய கொடி மற்றும் புத்தகத்துடன் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டனர். இப்பிரச்சார பயணத்தை தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பயணம் பழைய பேருந்து நிலையம் வந்து யானைப்பாலம் வழியாக குற்றாலம் செங்கோட்டை காவல் நிலையத்தில் நிறைவடைந்தது. தென்காசி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணி, செங்கோட்டை காவல் சார்பு ஆய்வாளர் செல்வி, தனிப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் ஷாஜகான் ஆகியோர் பயணத்தை நிறைவு செய்தனர். பயணம் செல்லும் வழியில் தென்காசி பழைய பேருந்து நிலையம் முன்பாக நகராட்சி தலைவர் சாதிர் மேலக்கரத்தில் வைத்து பேரூராட்சி தலைவர் கிருஷ்ணவேணி, துணைத் தலைவர் ஜீவானந்தம், மேலக்கரம் பேரூர் திமுக செயலாளர் சுடலை ஆகியோர் பங்கேற்று மாணவிகளை வரவேற்று பொன்னாடை போர்த்தி பாராட்டினர். இதில் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் சண்முகசுந்தரம், உதவி அலுவலர் ராமசுப்பிரமணியன், செய்யது பள்ளி முதல்வர் முனைவர் பாதுஷா, உடற்கல்வி ஆசிரியர் இஸ்மாயில், யோகா ஸ்கேட்டிங் விளையாட்டு பயிற்சி ஆசிரியர் குருகண்ணன், இம்மாணவிகளின் குடும்பத்தினர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தை மேற்கொண்ட சகோதரிகள் சாஜிதா, மிஸ்பா யோகாவில் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றும் யோகா ஸ்கேட்டிங்கில் தொடர்ந்து பல சமூக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்த புது பொலிவுடன் மாலை நியூஸ்.